ஒரு தடவை மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு அறிஞர் பகவல் தானா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், அவரை எல்லாம் பைத்தியக்காரன் என்று சொல்வார்கள், எல்லோரும் அவர்களை பைத்தியக்காரன் என்று சொல்வார்கள். ஆனால் அவர் ஏன் பைத்தியக்காரன் சொல்றாங்கன்னா, அவர் பேசினாலே அல்லாஹ்வை பத்தி தான் பேசுவாரு. உதாரணத்துக்கு அவங்க சட்ட கரையா இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் பதிலுக்கு என் வாழ்க்கையே கரையா இருக்கு அப்படின்னு சொன்னா அவருக்கு எப்படி கோவப்படுவாரு. அந்த மாதிரி அவர் பேசினாலே இதயத்தை பத்தி அல்லாஹ்வை பத்தி மட்டும் தான் பேசுவார். வேற எந்த தேவையற்ற விஷயம் பேசவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நபர் மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவருடைய ஆட்சி காலத்திலே அவர் இருக்கிறார். மன்னர் அவர்களுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவர்களை பைத்தியக்காரர் என்று சொல்வார்கள், அந்த அறிஞரை பைத்தியக்காரர் என்று சொல்வார்கள். மன்னர் அவர்களுக்கு அந்த பகவல்தானா என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞருக்கு இறைநேசர் அவருக்கு நிறைய உரிமைகளை கொடுத்திருப்பார்கள். மன்னர் அவர்கள் ஒரு தடவை மன்னர் அவர்கள் அந்த நபரை அழைத்து ஒரு குச்சியை கையில கொடுத்து, இந்த குச்சியை உங்களோட பைத்தியக்காரவனா இருப்பான், அவன்கிட்ட கொடுத்துருங்க என்பதா சொல்லணும். அங்க இருக்கவங்க எல்லாம் சிரிச்சிருவான். இவர் அதை வாங்கி வச்சிருவாரு. வச்ச பின்னாடி மன்னர் திரும்ப அழைச்சு சொல்லுவாரு, இந்த குச்சி எனக்கு தெரிஞ்சு நீங்க யார்ட்டையும் கொடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா உங்களுடைய பைத்தியக்காரன் வேற எவனுமே கிடையாது என்பதா சொல்லுவாங்க. ஒரு காலம் வரும், மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் மரண படுக்கையில் இருப்பார்கள். அப்பொழுது அந்த விஷயம் தெரிந்த அந்த நபர் பகவல்தானா என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் இறைநேசர் அரசவைக்கு வந்து மன்னரை பார்ப்பதற்காக வருவார். வந்த அந்த நபர் மன்னரை பார்த்து கேட்பார், என்ன மன்னரே, டிக்கெட் எடுத்தாச்சா? நாளை மறுமைக்கு டிக்கெட் எடுத்தாச்சா? நீங்க சாதாரண உலகத்துல ஒரு இடத்துக்கு நீங்க தற்காலிக பயணம் செய்வதாக இருந்தா உங்களுக்கு முன்னாடி ஒரு பறை, பின்னாடி ஒரு பறை, வலது புறத்துல ஒரு பறை, இடது புறத்துல ஒரு பறை, இப்படி பாதுகாப்பாக ஒரு பயணத்துக்கு இவ்வளவு தயார் செய்தது நீங்க நாளை மறுமைக்காக நீங்க என்ன தயாரிச்சீங்க? மன்னர் சொல்வாரு, நான் எதுவுமே தயாரிக்கலப்பா. அப்ப இந்த குச்சியை பிடிங்க, நீங்க தான் மிகப்பெரிய பைத்தியக்காரர் என்பதாக அந்த பகவல்தானா அவர்கள் சொல்வார்கள். அதுக்குதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கையிசு மன் தான நஃப்ஸஹு, சிறந்த அறிவாளி யார் என்று தெரியுமா? நாளை மறுமைக்காக இந்த உலகத்தை யார் பயன்படுத்துவாரோ அவர்தான் சிறந்த அறிவாளி என்பதாக எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். நாம் வாழ்கின்ற காலத்தில் சிறு சிறு தான தர்மங்கள் அதிகமாக தொழுக வேண்டும், நஃபீல்களை தொழுக வேண்டும், சுன்னத்துகளை தொழுக வேண்டும்,